ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன பைட் சைஸ்ட் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சர்க்கரை கூட போடாமல் செய்கிறோம். அதுவும் நம்ம இந்த குழந்தைங்களுக்கெலாம் கொடுத்தோம்னா ஈஸியாக அவங்க சாப்பிட்ருவாங்க. சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்னொன்று, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் 2 முழு வாழைப்பழத்தை பிச்சு நம்ம போட்டுக்கலாம். நாங்கள் இங்கே சின்ன வாழைப்பழம் முழுசாக போட்டிருக்கோம். அப்புறமா ஒரு கப்பில் ரவை எடுத்து கொட்டிக்கலாம். அப்புறமா கோதுமை 1 கப். அப்புறமா தேங்காய் அரைச்சி வச்சது 1 கப். ஏலக்காய் 2 வச்சுருக்கோம். வெல்லம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். 1 கப் அளவு கரெக்டாக இருக்கும். அப்புறமா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். 5 மினிட்ஸ் அரைச்சிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக இருக்கும்போது தண்ணி ஊற்றி திரும்ப அரைக்கலாம். நம்ம நல்லா அரைச்சிட்டு இந்த பதத்தில் இருக்கணும். அப்புறமா ஒரு தவா எடுத்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம அதை ஹீட் பண்ணிவிட்டு செக்கில் ஆட்டின சுத்தமான கடல் எண்ணெய் ஊற்றிடணும். அது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு சூடானதுக்கப்புறமா சின்ன சின்ன பால் அந்த சைஸில் மாதிரி அந்த மாவை எடுத்து உள்ளார எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடுக்கு திருப்பி வச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும்போது நம்ம தட்டில் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணும்னா உங்கள் மாவை நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் எப்போ வேணும்னாலும் போட்டுக்கலாம். அவ்வளவுதான் கைஸ், நம்மளுடைய இந்த ஈஸியான ரெசிபி 10 நிமிஷத்தில் சும்மா டப்புன்னு செஞ்சாச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாய்.